மோகனா, லாஸ்ட் டைம் நம்ம வந்தபோது நிறைய ஜுவல்லரிஸ் பார்த்தோம், இயரிங்ஸ்லாம் வாங்கினோம், நெக்லஸ் செட்லாம் வந்து வாங்கினோம். அண்ட் எனக்கு நான் தீபாக்கு வந்ததே இல்லை, ஃபர்ஸ்ட் டைம் நான் அப்பதான் வந்தேன். ஆல் தேங்க்ஸ் டு யூ. நீ தான் வந்து இவ்வளோ ஒரு சூப்பரான ஸ்டோர் வந்து எனக்கு காமிச்சிருமா. ப்ராப்பரா வந்து சூப்பரான இயரிங்ஸ் நெக்லஸ்லாம் வாங்கினோம்ல, இன்னைக்கு வந்து நான் ஒன்று இங்கே தீபாக்கு கூட்டின்னு வந்திருக்கேன். அதனால நீ எனக்கு ஏதாவது வாங்கி கிஃப்ட் பண்ற? ஒரே ஒரு ஐட்டம் வாங்கி தருவேன், மீதியெல்லாம் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஷாப்பிங் பண்றோம், சரியா? ஓகே, நீ என்ன வாங்க போற? நான் ஆக்சுவலா வந்து ஹேர் கிளிப்ஸ் வாங்கலாம்னு இருக்கேன், ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் வாங்கலாம்னு இருக்கேன். அதான் கரெக்டா இந்த செக்ஷன் கூட கூட்டிட்டு வந்துட்டேன். ஓகே, எனக்கு வந்து ஒரு ஸ்லிங் பேக், அப்புறம் கியூட்டா 1-2 பவுச்சஸ், அப்புறம் கியூட்டா குட்டி குட்டி கீ செயின்ஸ்லாம் வேணும். வண்டிக்கு போடுறது ஒன்று, வீட்டுக்கு போடுறது ஒன்று, அப்புறம் காருக்கு போடுறது, அந்த மாதிரி சில குட்டி குட்டி கியூட்டான இந்த மாதிரி கலர்ஃபுல்லான ஹேர் பேண்ட்லாம் போடணும்னு ஒரே ஆசையா இருக்கு. பார்த்ததுக்கு அப்புறமா இன்னும் ஓவர் ஆசையா வந்துச்சு. ஓகே, நம்ம வேட்டையை ஆரம்பிச்சிடலாமா? இங்க பாரு, சூப்பரா இருக்குல்ல. பேக் டு சைல்ட்ஹுட். நான் இதை போட்டு பார்க்கவா? எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ட்ரெண்டிங் சூப்பர் சூப்பரா இருக்குல்ல, பார்க்கவே ரொம்ப கியூட்டா இருக்கு. இது வாங்கலாமா வேணாமா நம்ம அப்படி பண்ணிக்கலாம். ஏன்னா வந்து 7 அந்த வயசாயிடுச்சு நமக்கு. இன்னும் இந்த மாதிரி குட்டி பாப்பா யூஸ் பண்ற பேண்ட் எல்லாம் போடலாமா தெரியல. பட் கடைசியா நாங்க போறப்ப எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா அதையும் நாங்க வாங்கிடுவோம், தூக்கிடுவோம். ஃபர்ஸ்ட் இது பார்த்தோன்னே எங்களுக்கு பிடிச்சிருச்சு. உங்களுக்கு குட்டீஸ் உங்களுக்குலாம் எல்லாம் பிடிச்சிருந்தா கண்டிப்பா வாங்கிக்கோங்க. ஏன்னா பார்க்கவே ரொம்ப கியூட்டா கலர்ஃபுல்லா இருக்கு. அதை தவிர இங்க பாத்தீங்கன்னா வந்து எல்லா கலர்லயும் ஹேர் பேண்ட் இருக்கு, கிரன்ச்சீஸ் இருக்கு. நீங்க இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பேண்டு, இதெல்லாம் நம்ம போடலாம்னு நினைக்கிறேன். இது மாதிரியான பிளெயின் ஹேர் பேண்டும் இருக்கு. பிளெயின் பேண்டும் இருக்கு. ஸ்கூல் போற பாப்பாஸ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பிளெயின் பேண்ட் போட்டுக்கலாம். அப்புறம் வாவ், இந்த மாதிரி கலர் கலரா இருக்கு பாருங்களேன். உங்களுக்காக நான் அழகா போட்டு காமிக்கிறேன். கலருக்கு மேட்சிங் இல்ல, சூப்பர். அப்ப நான் இது வாங்கிட்டு போறேன். வாவ், இந்த மாதிரி ஸ்க்ரன்ச்சீஸ்லாம் கூட இருக்கு கலர்ஃபுல்லா. இப்போ இதுதாங்க ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாருமே கையில இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க. இது ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஹேருக்கு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, பட் இப்போ கைக்கும் இந்த மாதிரி போட்டுக்கிறாங்க, அப்படியே ஸ்டைலிஷா. அண்ட் இந்த கிளிப்ஸ்லாம் பாரு, ரொம்ப சூப்பரா இருக்கு. கிளிப்ஸ் எல்லாம் வெறும் 40 rupees தான். சீரியஸா எல்லாமே 40 rupees தான். ரொம்ப கியூட்டா இருக்கு. இதெல்லாம் 34. ஸோ எல்லாமே லெஸ் தேன் 40 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ ஆர்டிஓலாம் இங்கே வந்து லேடிஸ்க்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸும் கிடைக்கும். இது பாருங்களேன், இது வந்து நீங்க என்ன நினைச்சுப்பீங்க, ஐடி கார்டுன்னு நினைப்பீங்கல்ல, பட் இது ஐடி கார்டு இல்ல, இது வந்து ஒரு ஹேர் பேண்ட். இந்த மாதிரி ஹேர் பேண்ட் யாரும் போட்டு நான் பார்த்ததே இல்லையே. அண்ட் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய விதவிதமான ஹேர் பேண்ட்ஸ் இருக்கு. இந்த மாதிரி கியூட்டா குட்டி பாப்பாஸும் போடலாம், இதுல வந்து நம்மளும் போடலாம். இதெல்லாம் போடுறப்போ முடி வந்து கொட்டாது. லைக் ஹேர் பேண்ட்ல இருந்து முடிய உருவுறப்போ நிறைய முடி கொட்டும்ல, பட் இந்த மாதிரி சாஃப்ட் பேண்ட், கிரன்ச்சீஸ் அதெல்லாம் போடுறப்போ வந்து முடி கொட்டாது. அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட், தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா இது வந்து வெல்வெட் மெட்டீரியல்ல பண்ணிருக்காங்க. ஸோ நம்ம ஹேர் வந்து ரொம்ப டேமேஜ் ஆகாது, நம்ம ஹேர் வந்து ரொம்ப புல் பண்ண மாட்டோம். ஸோ உங்களுக்கு வந்து ஹேர் ரொம்ப நீங்க வந்து காஷியஸா இருக்கீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஹேர் பேண்ட் வந்து நீங்க போட்டுக்கலாம். இது பார்க்கவே இல்லை பாரு, இது ரொம்ப கியூட்டா இருக்கு. அண்ட் பிரைஸ் என்ன தெரியுமா, ஷாக் ஆயிடுவீங்க, ஜஸ்ட் 34 rupees. ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கு. இவரோட பாஸ்கெட்டையும் பாருங்க, என்னோட பாஸ்கெட்டையும் பாருங்க. இதுல இருந்தே தெரியும் யார் ஒரு சிக்கனமான குடும்ப பெண் அப்படின்னா, யார் ஒரு சூப்பரான ஷாப்பிங் கேர்ள் இதுல தெரியும். நானா அவளை இங்க கூட்டிட்டு வந்ததுனால ஏகப்பட்ட திங்ஸ் இவளுக்கு வாங்கலான்னு பார்த்தா நான் தான் வாங்கிட்டு இருக்கேன். ஏன்னா எனக்கு எது பார்த்தாலும் பிடிச்சிருக்கு. நெக்ஸ்ட் நம்மளோட ஃபேவரட்டான செக்ஷன் ஹேண்ட் பேக். இதுதான் ஃபேவரட் இந்த கடையில. இந்த கடையில வந்து எல்லாமே நமக்கு வந்து ஃபேவரட் ஆயிடுச்சு. இந்த ஹேண்ட் பேக்லாம் பாத்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இந்த ரோல்ல இருக்கிற எல்லாமே ஹேண்ட் பேக் பாத்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சம் ஃபார்மலா இருக்கு. ஆஃபீஸ் எடுத்துட்டு போற மாதிரி, அம்மா யூஸ் பண்ற மாதிரி கொஞ்சம் ஃபார்மலா இருக்கு. பட் அந்த ரோல்ல எனக்கு இப்போ வந்து பாக்குறப்பவே எனக்கு வந்து தெரியுது, ஸ்லிங் இருக்கு, சின்ன சின்ன கியூட்டான பேக்ஸ் இருக்கு, அன்ஃபார்மலான பேக்ஸ் எல்லாம் இருக்கு. பட் இதெல்லாம் கொஞ்சம் ஃபார்மலா இருக்கு. அதனால ஐ திங்க் இதெல்லாம் நான் வச்சுட்டு அந்த செக்ஷன் போய் நான் அட்டாக் பண்ணலாம் அப்படின்னு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு கைஸ். பாருங்களேன், இது ஒரு மாதிரி சூப்பரா இருக்கு. இது என்ன பேக் தெரியுமா, பெல்ட் பேக். இதுதான் வந்து இப்ப ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. எல்லாரும் பெல்ட்டுக்கு பதிலா இந்த மாதிரி ஒரு பேக் இப்படி போட்டுக்கிறாங்க. ட்ரிப் போறப்பெல்லாம் மாட்டிட்டு போவாங்களே, இங்க வந்து சும்மா கொஞ்சம் சேஞ்ச், அப்புறம் அவங்களோட மொபைல் போன் மட்டும் வைக்கிறதுக்காக இத வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது இம்பார்ட்டன்ட்டான மேக்கப் ஐட்டம்ஸ் மாதிரி இருந்தா கூட நீங்க இதுல யூஸ் பண்ணிக்கலாம். இது ஒரே ஒரு கலர் தான் இருக்கு, அதனால நான் எடுத்துக்கிறேன். நான் தான் அதிகமா ட்ரிப்லாம் போவேன் இந்த பொண்ணோட, அதனால இது நான் வச்சுக்கிறேன். பரவாயில்ல, இது வந்து கொஞ்சம் ஃபங்கி கலரா இருக்கு. இதுவும் வந்து ஒரு பெல்ட் பேக் தான். ஓகே, கலர்ஃபுல்லா நிறைய பேக்ஸ் இங்க இருக்கு. சி பர்பிள் கலர், டார்க் ப்ளூ கலர், பிங்க் கலர். இந்த ஸ்லிங் எல்லாம் வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டட் ஸ்லிங்கா இருக்கு.
கிளாத்லயே மேக் பண்ணிருக்காங்க இந்த ஸ்லிங் எல்லாம். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாரு, ஒரு மாதிரி டார்க் ப்ளூ கலர். இட்ஸ் வெரி நைஸ். ஒரு மாதிரி ரிச்சான லுக் கொடுக்குது. இது வந்து நம்ம எந்த ட்ரெஸ்க்கு பேர் பண்ணாலும் போகும். ரொம்ப கியூட்டா ஃபார்மலாவும் எத்னிக்கா இருக்கு. இங்க வந்து நிறைய குட்டி குட்டி பேக்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த செக்ஷன்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். இதுல வந்து நம்ம ஒரு டிராவல் பேக் எல்லாம் யூஸ் பண்ண முடியாது, பட் ஒரு பவுச் வைக்கலாம், ஒரு பர்ஸ், நம்மளோட கீஸ், அப்புறமா பேசிக்கான மேக்கப் ஐட்டம்ஸ் அதெல்லாம் வைக்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு சைஸ்ல இருக்க பேக் கண்டிப்பா போதும். எனக்கு இந்த பேக் ஆக்சுவலா ரொம்ப பிடிச்சிருக்கு. இது பாருங்களேன், ரொம்ப கியூட்டா இருக்கு பாக்குறதுக்கு. இதோட அப்ளிகேஷனும் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு. See, it's very nice. பாருங்களேன், ஒரு மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்கு. கியூட்டா இருக்கு. இது பாக்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கு. வாவ், வெரி நைஸ். ஒரு மினி சூட்கேஸ் மாதிரி இத பாக்குறதுக்கு. வின்னி தி பூ சின்ன வயசுல எல்லாம் நம்ம ஒரு கார்ட்டூன் பாப்போம்ல, சோ அதுக்கேத்த மாதிரி பேக்ஸ்லாம் வச்சிருக்காங்க. வின்னி தி பூ லவ் ஒரு மாதிரி கலர்ஃபுல்லா இருக்கு. எஸ், இந்த சைடுல இருக்கிறது எல்லாமே வந்து குட்டீஸ், அந்த ப்ரீகேஜி குழந்தைங்க எடுத்துட்டு போற பேக் மாதிரி பாருங்க. ரொம்ப கியூட்டா குட்டி குட்டியா இருக்கு. டடா, யூனிகார்ன். ஐ அம் a unicorn girl. இந்த மாதிரி எந்த பொம்மை இருந்தாலும் எனக்கு பிடிச்சிருக்கு. எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலா வந்து ஒரு கார்ன் கூட இருக்கு. யூனிகார்ன். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்க ஒரு குட்டி குட்டி ஸ்லிங், அதாவது கிளாத்ல காட்டன்ல மேக் பண்ண குட்டி குட்டி ஸ்லிங் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் பாத்தீங்கன்னா வெறும் ஒரு 120-100 rupees ரேஞ்ச்ல இருக்கிறதுனால மேபி இதெல்லாம் வாஷபிள்னு நினைக்கிறேன். ஸோ லைட் கலர்ஸ்ல இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை. See, no, this is very nice. நம்ம ஆக்சுவலா இப்படி பார்த்துட்டு என்ன நினைச்சுப்போம், இது வந்து ஒரு சின்ன பர்ஸ்னு நினைச்சுப்போம். ஆனா இல்ல, தரந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய பேக். ஆமா, ஒரு பெரிய பேக்கே இருக்கு. மடக்கி வச்சிருக்கிற, சுருட்டி வச்சிருக்கிற ஒரு பேக். ஆமா, சுருட்டி வச்ச சூட்கேஸ். வாரே வா. இப்போ நம்ம கீச்செயின் செக்ஷனுக்கு வந்திருக்கோம். நீ சொன்னிய அந்த புசு புசு கீச்செயின். நான் மெயினா என்னெல்லாம் வாங்கணும்னு நினைச்சனோ அதெல்லாம் இங்கே தான் இருக்கு. எல்லாமே வந்து புசு புசுன்னு சும்மா கியூட்டா, ரொம்ப பப்ளியா, செம்மையா அழகா இருக்கு. எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு ஆக்சுவலா. டெடி பேர் கீச்செயின். இது வந்து நீங்க வெஹிக்கிள்லாம் வந்து யூஸ் பண்ணீங்க போட்டுக்கலாம். வெஹிக்கிள் கீக்லாம் வந்து இது ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை வந்து நான் சும்மாவே கார்ல ஹேங்கிங்கா போட போறேன், அதனால நான் இதை எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறமா வந்து சூட்கேஸ் பாக்ஸ், சில்ட்ரன் பாக்ஸ் மாதிரி இருக்கு. This is a children box. Children suitcase box. அது வேணும்னா நீ எடுத்துக்கோ. நான் வந்து வேற பார்க்கலாம் இருக்கேன். இது நல்லா இருக்கு. இது நான் ஒரு கண்டிப்பா எடுக்கிறேன். அதுக்கப்புறமா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. இது ஒரு மாதிரி கியூட்டா இருக்கு பாருங்க. அதுவும் ஒரு சில்ட்ரன் பவுச் தான். அதுதான் நான் எடுக்கிறேன். எஸ், கேப்டன் அமெரிக்கா. இது வந்து வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். கேப்டன் அமெரிக்கா சிம்பிள், பட் இது பார்க்க ரொம்ப கியூட்டா இருக்கிறதுனால நானும் எடுத்துக்கிறேன். நிறைய இருக்கு. இங்க மிக்கி இருக்கு, மின்னி இருக்கு, டோரேமான் இருக்கு, அந்த மாதிரி. அதுக்கப்புறமா உங்களுக்கு பிகாச்சு, உங்களுக்கு என்னென்ன கார்ட்டூன் கேரக்டர், என்னென்ன ஸ்மைலி வேணுமோ எல்லா டிசைன்லயும் இங்க வந்து அவைலபிளா இருக்கு. ஜஸ்ட் 29 rupees பிகாச்சு. இதெல்லாம் பாத்தீங்கன்னா இதுவும் 29 தான். இது ரொம்ப வெயிட்லெஸ்ஸா இருக்கு. எந்த கீக் போட்டாலும் பயங்கர வெயிட்லெஸ்ஸா இருக்கு. நான் இந்த புசு புசு கீச்செயின் வாங்க போறேன். எனக்கு பிடிச்ச கலர் பர்பிள். நானும் எடுத்து எஸ், நம்ம மேட்சா எங்கேயாவது எடுத்துட்டு போகலாம். எஸ், இல்ல மாட்டுறதுக்கு கீயே இல்லைன்னா சும்மா நம்மளோட ஹேண்ட்பேக்ல அட்லீஸ்ட் மாட்டிக்கலாம். ஆமா, சூப்பரா இருக்குல்ல? எஸ். மேக்கப் பவுச்லாம் இருக்கு. இந்த சைடு வந்து மேக்கப் பவுச் மட்டும் இல்ல, குட்டி குட்டியா நம்ம எக்ஸாம்க்கு எடுத்துட்டு போவோம்ல, ஸ்கூல் பவுச். ஒரே ஒரு பென், ஒரே ஒரு பென்சில், ஒரே ஒரு ஷார்ப்னர், ரப்பர் மட்டும் போட்டு எக்ஸாம்க்கு எடுத்துட்டு போவோம் பவுச். அந்த மாதிரி குட்டி ஸ்கூல் பவுச்சும் இங்க இருக்கு. ஸோ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் இங்க வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஏதாவது அழகா கியூட்டா ஏதாவது கலெக்ட் பண்ணிட்டு போயிடலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்பாங்க, இது எங்க வாங்குனீங்க அப்படின்னு எல்லாரும் உங்ககிட்ட கேட்பாங்க. எனக்கு பிடிச்சது வந்து இந்த மேக்கப் பவுச். ஆக்சுவலா நான் ரொம்ப நாளா ஒரு மேக்கப் பவுச் வேணும்னு இருந்தேன். ஏன்னா என்னோட பவுச் வந்து ரொம்ப சின்னதா இருந்தது, தோ இந்த மாதிரி இருந்தது. ஸோ மேக்கப் பவுச்சுக்காக தான் நான் தேவை அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். எனக்கு இது சூப்பரா கிடைச்சிருக்கு. அதுவும் வந்து ஜிகு ஜிகுன்னு இருக்கு. எனக்கு பிடிச்ச மாதிரி. இது வாங்கி கொடி. நீ அது என்கிட்ட இருக்கே. பரவாயில்ல, சரி பரவாயில்ல, நான் மறுபடியும் என் ட்ரீட். நீ வாங்கிக்கோ. மறுபடியும் இதுல வந்து பொம்மை போட்டுக்கிறதுனால நான் இதை எடுத்துக்கிறேன். ரொம்ப பிடிச்சிருக்கு. சொன்ன மாதிரி இது வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் சூப்பரா இருக்கும். நீங்க என்ன எடுத்துட்டு போவீங்க, ஒரு பென்சிலு, ஒரு இரேசர், ஷார்ப்னர், அதுக்கு வந்து இது பர்ஃபெக்ட்டா இருக்கும். எக்ஸாம் அப்போ வந்து கண்டிப்பா எல்லாம் ஒண்ணு எடுத்துட்டு போவோம்ல, அப்ப வந்து அது பர்ஃபெக்ட்டா. நம்மள அது மறந்துடுவோம். ஸோ இந்த மாதிரி பவுச் வச்சா மறக்க மாட்டோம். ஆமா, நான் இதை எடுத்துக்கிறேன். ஸோ இங்க பாரு, நிறைய கிளிப்ஸ்லாம் இருக்கு. எஸ், இதெல்லாம் வந்து பனானா கிளிப்ஸ். அதெல்லாம் ஏன் இது தனியா வச்சிருக்காங்க தெரியல. கிளிப்ஸ் கூடயே வச்சா சூப்பரா இருக்கும். இது வந்து கொஞ்சம் தனியா வச்சிருக்காங்க. பட் இது வந்து என்னோட ட்ரெஸ்க்கு மேட்சா அழகா இருக்கு பாருங்க. ஃப்ளோரல் கிளிப்ஸ் பாருங்க. இன்னைக்கு ஏன் என் கண்ணுக்கு எல்லாமே இந்த ஸ்கை ப்ளூவா படுது? ஸ்கை ப்ளூ தான் இருக்கு. காலையில இது என் கண்ணில் பட்டதுனால தான் இந்த ட்ரெஸ்ஸை நான் போட்டுட்டு வந்தேன். மறுபடியும் எனக்கு
எனக்கு மேட்சாவே என் கண்ணு படுது எல்லாம். பாருங்க ஒரு மாதிரி கார்ட்டூன் ஹேர் கிளிப். இதெல்லாம் குட்டீஸ்க்கு ரொம்ப பிடிக்கும். டீனேஜ் கேர்ள்ஸ்க்குலாம் இதெல்லாம் ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் எனக்கே பிடிக்கும். என்ன குட்டீஸ்க்கு மட்டும் இதெல்லாம் எனக்கே பிடிக்கும். ஓகேவா? நான் இதை எடுத்துக்கிறேன். இது வந்து 78 rupees. நல்லா இருக்கு. ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. இது just 35 rupees guys. And the quality is also amazing. நல்லா திக்கா இருக்கு. டிசைனும் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இது. சோ நான் இத வாங்க போறேன். எல்லா கலர்ஸ்லயும் வந்து பனானா கிளிப் இருக்கு. இப்போ வந்து அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம்னா ஸ்டைலிஷ் பர்பிள். என்னோட ஃபேவரட்டான பர்பிள். உன்னோட ஃபேவரட்டான பர்பிள். எஸ். ஓகே. நல்லா இருக்குல? அப்படியே ஒரு போஸ் கொடு. எஸ். இந்த பர்ஸ் பாருங்க ரொம்ப கலர்ஃபுல்லா இருக்கு and it's not a normal purse, it's a radium purse. நைட் வந்து பளிச்சுன்னு மின்னும். ரேடியம் நீ செக் பண்ணி பாத்தியா? எஸ் எஸ் எஸ். எப்ப செக் பண்ணி பார்த்த? நம்ம கேமராமேனே சொல்லிட்டாரு அப்ப கரெக்ட்டா இருக்கும்ல. இந்த பொண்ணு என் கூட தான் கடைக்கு வந்தது. கேட்டா செக் பண்ணி பார்த்து ஃபீல் அவுட். இல்ல கேமராமேன் சொன்னா அது கரெக்ட்டா இருக்கும்ல. கரெக்ட் தானேடா? அவர் தலையாட்டிட்டாரு. பாருங்க இது எனக்கு வந்து एक्चुअली ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த இடத்துல பயங்கர ஃபேன்சியான இந்த மாதிரியான வாலெட் கூட இங்க வந்து இருக்கு. ஸோ எங்கேயாவது பார்ட்டிக்கு போறீங்க அப்படின்னா உங்களோட மொபைல் அப்புறம் கொஞ்சம் பணம் அதை மட்டும் வச்சுட்டு இதில் எடுத்து போகலாம். நானும் அதுல வந்து பிங்க் கலர் இப்படிதான் தேடி வந்து ஓவர்லாப் பண்ணுவோம். ஏன்னா இவ காமிக்கவே இல்லை. நான் அழகா இதை பார்த்துட்டு இருந்தேன் இந்த பிங்க் கலர் பர்ஸ். இதை வந்து அப்படியே வாவா பார்த்துட்டு இருந்தேன். நான் இது வந்து எடுத்துட்டு போறேன். நீ ப்ளூ கலருக்கு மேட்சிங்கா எடுத்துக்கோ. ப்ளூவா? அப்ப நான் எடுத்துட்டு வா. வாங்கிடு. சூப்பரா மேட்சிங். அப்ப நான் அதை உள்ள ஓப்பன் பண்ணி செக் பண்ணிடுறேன். நான் வாங்குறதா இருந்தா நல்லாதான் இருக்கு. 255. இது ஆக்சுவலா டுவல் கலர். நமக்கு வேணும்னா இப்படி நம்ம சில்வரா மாத்திக்கலாம். அப்புறமா இந்த மாதிரி பிங்க் கலராகவும் நம்ம நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருக்கு. ஸோ ஓகே எனக்கு 250 வர்த் தான் நினைக்கிறேன். பட் இந்த ஜிம்கீஸ்லாம் கொஞ்சம் விழாம இருந்தா நல்லா இருக்கும். விழாது. டிஃபால வாங்குறோம்ல எப்படி விடும்? ஸோ ஃபைனலி நம்ம வந்து ஸ்லிங் பேக் செக்ஷனுக்கு வந்துட்டோம். இங்கே வந்து குட்டி குட்டி ஸ்லிங்ல இருந்து ஃபார்முலா ஃபேன்சியாக இருக்கிற எல்லா ஸ்லிங்குமே வந்து இங்கே அவைலபிளாக இருக்கு. பாருங்க நான் ஃபர்ஸ்டே ஒரு பார்த்துட்டேன். இந்த கலர் ரொம்ப நல்லா இருக்கு. இட்ஸ் லைட் பிங்க் ஸ்லிங் பேக். இட் லுக்ஸ் வெரி ஃபேன்சி. ரொம்ப நல்லா இருக்கு. எங்கே போனாலும் என் கண்ணு இந்த மாதிரி புசு பேக்ல தான் வந்து மாட்டும். இதை பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 400. நான் அதை எடுத்துக்கிறேன். இந்த பேக் போட்டுக்கோ. ஒரு பொமேரியன் நாய்க்குட்டி தான் மிஸ்ஸிங். அந்த படத்துல காமிக்கிற மாதிரி அந்த லுக்லயே இருக்காங்க. இதுலயே வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்லாம் இருக்கு. ப்ரௌன் கலர், ஒரு மாதிரி மஸ்டர்ட் ப்ரௌன் இருக்கு. நாங்க காமிச்சேன்ல அந்த ரேடியம் பேக்ஸ் அது இங்கேயும் இருக்கு. டிஃப்ரெண்டான டிசைன்ஸ்லாம் இருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. பாருங்க ப்ளூ கலர்ல இருக்கு, கோல்டன் கலர்ல இருக்கு, மல்டி கலர். அதுக்கப்புறமா இது கூட ஒரு மாதிரி மஸ்டர்ட் கலர்லலாம் இருக்கு. பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்கு. மேலேயும் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ்ல இந்த மாதிரி ஸ்டோன்ஸ்லாம் வச்சிருக்கு. ரொம்ப வந்து கொஞ்சம் ட்ரெண்டியாக நீங்கள் மாலுக்கு போகிறப்போ இல்லைன்னா ஷாப்பிங் போகிறப்போ ஏர்போர்ட் போகிறப்போ அதெல்லாம் இதெல்லாம் எடுத்து போனீங்கன்னா சும்மா கெத்தாக மாஸாக இருக்கும். மை ஃபேவரட் கலர் பர்பிள். அதுலேயும் வந்து நல்ல ஃபேன்சியாக ஒரு பேக் இருக்குது. பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது. இங்கே பாரு நிறைய ஹேண்டி பேக்ஸ் இங்கேயும் இருக்குது. புசு பேக். புசு கேர்ளுக்கு புசு பேக். எனக்கு இந்த டிசைன் எனக்கு ரொம்ப பிடிக்கும். திடீர்னு என்னன்னே தெரியல. இதெல்லாம் வந்து ரொம்ப சாஃப்டாக ஒரிஜினல் ஃபர் மாதிரி சீரியஸாக இது புளிக்குட்டி மாதிரி இருக்குது. எனக்கும் இந்த ஃபர் மெட்டீரியல் வந்து ரொம்ப பிடிக்கும். இது பார்க்கவும் ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், ட்ரெண்டியாக இருக்கும். அந்த காலத்து ஹீரோயின் லுக் கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம அப்படிதான் இருக்கும் இந்த கூலிங் கிளாஸ்லாம். இதுவும் வந்து சூப்பரான ஒரு லுக்கு கொடுக்கும். இது அப்படியே நம்ம வச்சுட்டு அப்படியே ஒரு பாட்டுக்கே டுவெட் ஆடலாம். சரி இதுவா செலக்ட் எனி ஒன். இது வாங்கிக்கவா? இந்த ஃபர்ரை நான் வந்து வச்சுடுறேன். நான் இது வாங்கிக்கிறேன். இது எப்படி இருக்கு? நல்லா இருக்குல்ல? நான் வாங்கிக்கிறேன். பேக்ல இடமே பத்தல பாருங்களேன். அவ்வளோ ஷாப்பிங் பண்ணியாச்சு. சுத்தமா இடம் பத்தல. ஓகே நம்மளோட கோட்டா இன்னைக்கு முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப ஓவர் டைம் ஆகி போயிட்டே இருக்கு. பேஸ்கெட்ல வந்து இடம் பார்த்தாம போயிட்டே இருக்கு. அதனால நம்ம போய் பில் போட்டுடலாம். இதோட இந்த டைம்க்கான ஷாப்பிங்கை நம்ம வந்து முடிச்சுக்கலாம். இன்னைக்கு எதுக்கெல்லாம் வாங்கினோம்? இன்னைக்கு வந்து இந்த மாதிரி பர்ச் மேக்கப் பவுச் இருக்கு, கூலிங் கிளாஸ், இந்த கார்ல தொங்க போடுற ஒரு ஹேங்கிங் இருக்கு, அப்புறம் ஹேர் பேண்ட் வந்து வாங்கியிருக்கோம். இந்த புசு கீச்செயின், அது இல்லாம இந்த ஒரு புசு பேக். இந்த ஹேர் பேண்ட் நீ பில் போட மறந்துடாது. நான் போடுவேன். ஓகே ஒரு சூப்பரான பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆமா நீ இந்த கூலிங் கிளாஸ் சுட்டுட்டியா?
சுடல இங்க பாரு பிரைஸ் டாக் நான் இன்னும் பிரிக்கவே இல்லை. இப்பதான் பில் பண்ணிட்டு சுட இந்த கூலிங் கிளாஸ் வந்து நான் எடுத்து போட்டுருக்கேன். வெரி குட் கேர்ள், நீ வந்து ப்ரூவ் பண்ணிட்ட. சென்னை ரொம்ப சூடா இருக்கு, அதனால இந்த கூலிங் கிளாஸ் நான் வந்து கட்ட போறது இல்லை. ஆனா ஆசை தீர நான் வந்து இந்த பேக் ஃபுல்லா ஒரு நாள் சுத்தி நான் வந்து ஷாப்பிங் பண்ணிட்டேன். நீங்களும் எங்களை மாதிரி ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா நீங்க ஐயோ நான் வந்து அவுட் ஆஃப் சென்னை இருக்கேன் அப்படின்னு நீங்க கவலையே பட வேணாம். இன்கேஸ் சென்னையில இருந்தீங்க அப்படின்னா தாராளமா டிஃபா ஷாப் வந்து T.nagarல நீங்க வந்து விசிட் பண்ணலாம். பட் அவுட் ஆஃப் சென்னையில இருக்கீங்க அப்படின்னா இவங்களுடைய டிஃபா லைவ் அப்படிங்கிற யூடியூப் பேஜ் நீங்க போய் விசிட் பண்ணலாம். அண்ட் ஆல்சோ அதே பேர்ல இருக்கக்கூடிய இன்ஸ்டாகிராம் பேஜும் நீங்க வந்து விசிட் பண்ணலாம். ஆன்லைன்லயே நீங்க வந்து ஷாப்பிங் பண்ணி வாட்ஸ்அப்லயும் வந்து நீங்க ஷாப்பிங் பண்ணலாம். ஏன்னா அது ரொம்ப ஆக்சசிபிள், ரொம்ப ஈஸி. உங்களுக்கு ஏதாவது ஒரு இமேஜ் வந்து பார்க்கணும், ஒரு ட்ரெஸ் ஒரு வாலெட்டோட இமேஜ் பார்க்கணும், இல்லாட்டி ஒரு நெக்லஸோட இமேஜ் பார்க்கணும்னா அது கூட வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாம கான்டாக்ட் நம்பர் என்ன தெரியுமா? 7550002434. இந்த நம்பருக்கு வந்து கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. அண்ட் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா அவங்க நிறைய அப்டேட்ஸ் வந்து போட்டுட்டே இருப்பாங்க. கண்டிப்பா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாங்களும் வந்து பேக் டு பேக் வந்து நிறைய ஷாப்பிங் இங்க பண்ண போறோம். அப்ப இந்த மாதிரி உங்களோட ஷூட்டிங்கும் பண்ண போறோம். ஸோ நெக்ஸ்ட் டைம் மீட் பண்ணிடலாமா இவங்கள டிஃபால? ஓகே, ஸோ அது வரைக்கும் உங்ககிட்ட இந்த டாடா பாய் சொல்லிக்கிறதுனா உங்க மோகனா அண்ட் பவித்ரா. பாய்.